Hi, நான் Adeeb. Motorola பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக Moto G32, G62 5Gங்கிற ரெண்டு ஃபோன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபோன்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Moto G32ஓட ஒரு ஹையர் வெர்ஷன் இல்லாட்டி ஒரு 5G வெர்ஷன் தான் Moto G62 5Gன்னு நம்ம வேணும்னா சொல்லலாம். ரெண்டு ஃபோன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா சிமிலர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் வருது. ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவரையும் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்குது. ஆனால் கேமராவோட அலைன்மெண்ட்டோட டிசைனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே வருது. அப்புறமா ஒரு எல்இடி ஃப்ளாஷிங் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா மோட்டரோட ஒரு பிராண்ட் லோகோ கொடுத்துருக்காங்க. அப்புறமா கீழே மோட்டரோன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே பிளாஸ்டிக் பாடி தான் வருது. இந்த ஃபோன்ஸோட ஃபிசிக்கல் ஒரு பார்த்தீங்கன்னா ஃபோனோட ரைட் சைடில் தான் வோல்யூம் பட்டனையும் பவர் பட்டனையும் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் வருது. ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கு கொடுத்துருக்காங்க. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் கார்டு ஸ்லோட்டு வருது. Moto G32 பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் கார்டு ஸ்லோட் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் Moto G62 பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சிம் கார்டு ஸ்லோட் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளால் ரெண்டு சிம் கார்டு இல்லாட்டி ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஒரே டைமில் ரெண்டு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ண முடியாது. ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கு, பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி சார்ஜிங் போர்ட்டு, ஸ்பீக்கர் இதெல்லாம் தான் வருது. ஃபோனோட ஓவரால் ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோன்ஸுமே சேமாக தான் இருக்குது. இந்த ஃபோன்ஸில் வர டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி டிஸ்பிளே தான் இதில் கொடுத்துருக்காங்க. G32 பார்த்தீங்கன்னா 90 ஹெர்ட்ஸுக்கான ரிஃப்ரெஷ் ரேட் வருது. G62 5Gயில் பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸுக்கான ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோனோட டிஸ்பிளேலும் பார்த்தீங்கன்னா பாண்டா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. கோர்னிங் ஒரு 3 ப்ரொடெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த லெவலுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும் இந்த ஃபோன்ஸில். ரெண்டு ஃபோன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 5000 mAhக்கான பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோன்ஸோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா 184 கிராம் தான் வருது. G32 பார்த்தீங்கன்னா 33 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜர் நமக்கு தராங்க. ஆனால் Moto G62 5Gயில் பார்த்தீங்கன்னா வெறும் 20 வாட்டுக்கான சார்ஜர் தான் நமக்கு தராங்க. Moto G32 வர ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 680 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. Adreno 610 தான் இதில் வர GPU. Moto G62 5Gயில் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 695 5G ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. Adreno 619 தான் இதில் கொடுத்துருக்க GPU. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 12 5G பேண்ட்ஸுக்கான சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோன்ஸுமே Android 12 தான் வருது. சாஃப்ட்வேர் பற்றி சொல்லணும்னா க்ளோஸ் டு ஸ்டாக் Android எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த ரெண்டு ஃபோன்ஸ்லுமே நமக்கு கிடைக்குது. Motorola இந்த ஃபோன்ஸில் Android 13க்கான சப்போர்ட்டு தருவாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்புறமா 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் இந்த ஃபோன்ஸில் நமக்கு கிடைக்கும். அடுத்து இந்த ஃபோன்ஸில் வர கேமரா பற்றி பார்க்கலாம். ஸ்பெக் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபோன்ஸ்லுமே எக்ஸாக்ட்லி சேம் கேமராஸ் தான் வருது. இமேஜ் ப்ராசஸிங்கில் டிஃப்ரென்ஸ் இருக்குமாங்கிறத ஃபோனை நேரில் செக் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 மெகா பிக்சலுக்கான ஒரு மெயின் கேமரா தான் வருது. அப்புறமா 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறமா 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. Moto G62 5Gயில் பார்த்தீங்கன்னா 1080p வீடியோஸ் நம்மளால் 60 ஃப்ரேம் பர் செகண்டில் ஷூட் பண்ண முடியும். ஆனால் G32 பார்த்தீங்கன்னா 30 ஃப்ரேம் பர் செகண்டில் தான் நம்மளால் ஷூட் பண்ண முடியும். செல்ஃபி கேமராஸில் எடுக்கிற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோன்ஸ்லுமே 30 fps நம்மளால் ஷூட் பண்ண முடியும். ஃபைனலாக இந்த ரெண்டு ஃபோன்ஸோட ப்ரைஸை பற்றி பார்க்கலாம். Moto G32 பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் வேரியண்ட்ல வருது. மிட்நைட் கிரே, சில்வர். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 4GB 64GBங்கிற ஒரே ஒரு வேரியண்ட்ல மட்டும்தான் வருது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12,999 ரூபாய் வருது. Moto G62 5G பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் வேரியண்ட்ல வருது. ஃப்ரோஸ்டட் ப்ளூ, மிட்நைட் கிரே. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டோரேஜ் வேரியண்ட்ல வருது. 6GB 128GB வேரியண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 17,999 ரூபாயும், 8GB 128GB வேரியண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 19,999 ரூபாய் தான் வருது. ஓவரால் இந்த ரெண்டு ஃபோன்ஸை பற்றி சொல்லணும்னா Moto G32 5G ஒரு நல்ல ஃபோனாக எனக்கு படுது. நம்ம கொடுக்குற காசுக்கு கண்டிப்பாக ஒர்த்தான ஃபோன் தான் மோட்டோட G32. ஆனால் Moto G62 5G பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ ஃபார் மணியாக எனக்கு படலை. அது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோனில் 20 வாட்டுக்கான சார்ஜர் தான் நமக்கு தராங்க. ஆனால் G32ஓட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13,000 ரூபாய் தான் வருது. அதில் 33 வாட்டுக்கான சார்ஜர் தராங்க. ஓவரால் Moto G62 5Gயில் இருக்கிற அதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் G32 இருக்குது. இந்த ரெண்டு ஃபோன்ஸுக்குமான ப்ரைஸ் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். Moto G62 5Gயோட ப்ரைஸ் இவ்வளோ தூரம் கூடுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோனில் இருக்கிற 5G தான். 5Gக்காக நீங்கள் இவ்வளோ காசு கொடுத்து இந்த ஃபோன் வாங்கணுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். 5Gக்காக இந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அவ்வளோக்கு வர்த்தும் இல்லை இந்த ஃபோன். என்ன கேட்டிங்கன்னா மோட்டோட G62 5G எடுக்கவே எடுக்காதீங்க. எடுக்கிறதா இருந்தீங்கன்னா Moto G32 எடுங்க. அது ஒரு வேல்யூ ஃபார் மணியாக தான் எனக்கு படுது. அப்போ இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.